வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன், சீக்கிரம் வதக்கிடும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நறுக்கின தக்காளி பழத்தை போட்டு விட்றேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அலம்பி வச்சுருக்கேன், அதையும் போட்டு விட்றேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெந்திருக்கிற நேரத்தில் இதுக்கு கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி போடணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இதில் பாதி போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் பொடியாகாது. அதனால் சேர்த்து வச்சுருந்தா வேறு ஏதாவது ஊறுகாய் பண்ணால் போட்டுக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் செவக்க படபடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துந்து ஆஃப் பண்ணிடுவோம். வெடிக்கிறது பாருங்க, உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, படப்படன்னு வெடிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணியெலாம் சுண்டிடுத்து. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். மிக்சியில் நல்லா அரைச்ச அப்புறம் காமிக்கிறேன். வதக்கின தக்காளியெல்லாம் ஆறினதும் இந்தமாரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நிறைய விட்டால் தான் சட்டுன்னு கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு போடுறேன். ஆயில் சூடாகிடுது. எண்ணெய், பெருங்காய பொடி போடுறேன். 4 மிளகா வத்தல் உடச்சி போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா அப்புறம் சவாயில் போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு காரம் நிறைய இருந்தால் தான் சட்டுன்னு கெட்டு போகாது. இப்போ அரைச்ச விழுத தக்காளி விழுத போட்டுருங்க. கடுகு வறுத்து பொடி பண்ணினது அதையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கலரிகிட்டே இருப்போம். விட்ட எண்ணெயெல்லாம் கக்கிண்டு வரும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். 10-15 நிமிஷமாக கொதிச்சுருக்கு. ஓரமெல்லாம் எண்ணெய் கக்கின்னு வருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஓரமெல்லாம் ஆயில் வருது பாருங்க. முதல்ல விட்டோமோனா நல்லெண்ணெய். சுவையான தக்காளி சட்னி ரெடி. தக்காளி தொக்கு சட்னி எல்லாம் ஒன்று தான். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.